வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு அவர்கள் என்னுள் சூக்குமமாக எழுந்து இந்த சிந்தனையை வழங்க அருள் புரிவாராக. வாழ்க வளம். அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்களும் அன்பின் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, நவம்பர் 22 மகரிஷியின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையில் பூரண சக்தி குறுகிய ஆற்றல் என்ற தலைப்பிலே சிந்திப்போம். ஆதி என்ற பிரம்மமே நாம் தான் என்றேன். அத்துவித நிலையறியா அறிவின் போக்கில் பேதித்த ஒரு நண்பர் கேலியாக, பிரம்மமா நாம் நமது சக்தி கொண்டு ஊதி விடுவோமா இவ்வுலகை என்றார். உடன் உரைத்தேன், அந்நிலையில் எண்ணமேது சோதிக்க என்ன அந்த நிலை குறுகி சொரூப அமைப்பளவாக உள்ளோம் என்று அப்படி என்று கூறுகின்றார். இதற்கு பொருள் என்னவென்றால், பூரணமே நாம இருக்கின்றோம் என்று நான் சொன்னதை அவர் தவறாக புரிந்து கொண்டு, அந்த சக்தி நமக்குள்ளே இருக்குமானால் நாம் இந்த உலகை ஊதி அழித்து விட முடியுமா என்று கேட்டார். அதற்கு நான் சொன்னேன், ஊதி அழிப்பது என்பது அதைவிட பெரிய ஆற்றல் ஒன்று இருந்தால்தான் அதை அழிக்க முடியும். அதுவே பேர் ஆற்றலாகவும் பேரறிவாகவும் பெரும் காந்த சக்தியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னேன். அதன் பிறகு தெளிவடைந்து சென்றார். நாம் அப்படி அல்ல, எண்ணம் அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இல்லை முதலில். மேலும் நாம் எப்படி இந்த பூரணத்தை அடைய முடியும் அப்படி என்று பார்க்கின்ற பொழுது, மனிதனாக இருக்கின்ற நாம் மனிதரில் தொடங்கி நம்முடைய முன்னோர் வழி எப்படி இருந்ததோ அதை ஆராய்ந்து கொண்டே போனோமானால் மூலமான அந்த பூரண நிலையில்தான் சென்று முடிவடையும். பூரணம் என்றாலே முழுமை, நிறைவு என்று பொருள். அப்படி இருக்கக்கூடிய அந்த முழுமையை, நிறைவை நாம் எப்படி வந்திருக்கின்றோம் என்றால், சிறு துகளாக அணுவாக மாறி அந்த அணுவே பேரியக்க மண்டலங்களாக தோன்றி உலகங்களாக தோன்றி அதன் பிறகு உயிர்நிலையில் வந்திருக்கின்றது என்பதுதான் நிலை. இதுதான் இயற்கை எனப்படுகின்றது. இப்படி இருக்கின்ற நிலையிலே நாம் நமக்குள் இருக்கக்கூடிய அறிவை கொண்டு, இந்த சிற்றறிவை கொண்டு அந்த பேர் ஆற்றல் பூரண சக்தி என்று சொல்லக்கூடியது அதுதான். அதை உணர்வதற்கு நாம் முற்பட வேண்டும் என்றுதான் இங்கே மகரிஷி குறிப்பிடுகின்றார். அப்படி முற்படுகின்ற பொழுது நாம் நமக்குள் எண்ணங்களை சுருக்கி மனதிலே ஒடுக்கி அந்த ஆழ்ந்த நிலைக்கு அறிவு செல்லுகின்ற பொழுது, அப்பொழுதுதான் பூரண சக்தி எனப்படுவது பின்னப்பட்டு ஆற்றலாக வந்திருக்கின்றது என்பது புரிய வரும். அப்படி என்று பார்க்கின்ற பொழுது, இறைநிலையில் அந்த பூரணத்தில் என்னென்ன ஆற்றல்கள் இருந்ததோ, ஆற்றல் என்று சொல்லுவது இங்கே காந்த ஆற்றலைத்தான் மகரிஷி ஆற்றல் என்று குறிப்பிடுகின்றார். ஆக இறைநிலை எனப்படுவதும் மெய்ப்பொருள் எனப்படுவதும் காந்தம் எனப்படுவதும் ஒன்றேதான். இந்த காந்தத்தின் அழுத்த திணிவால் தான் அத்தனை தோற்றங்களும் உயிர்களும் உண்டாகி இருக்கின்றது. இதை நாம் நமது தவத்தின் மூலமாக உணரலாம். அதற்காகத்தான் மகரிஷி அவர்கள் உடற்பயிற்சி, உயிர் பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தவ பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி என்று பயிற்சிகளாக கொடுத்திருக்கின்றார். இப்படி பயிற்சி செய்து முதலில் முயற்சி செய்ய வேண்டும். அதன் பிறகு பயிற்சி செய்து அதன் மூலம் நம் நிலையை சிறிது சிறிது சிறிதாக உயர்த்தி கொண்டு அந்த நிலையை அடைவதற்கு குறுகிய ஆற்றலாக நாம் வந்திருக்கின்றோம் என்கின்ற ஆற்றல் உணர்வாக வந்திருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு அந்த தவம் நமக்கு அவசியமாகின்றது. அதே மட்டுமல்லாமல் அந்த தவத்தால் நாம் உணர்கின்ற நிலையிலிருந்து அகத்தாய்வு செய்கின்ற பொழுது நமது குறைகளை களைந்து நம்மை திருத்திக் கொண்டு திருந்திய வழி வாழ்வது, மற்றவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது.
இந்த நிலையிலே நாம் நின்று செயல்படுவோமானால் நிச்சயம் அந்த பூரண சக்தியை உணர முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.